सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு திரும்பவும் நம்ம நேரில் சந்திக்கிறோம். நேரில் சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அதோடைய அர்த்தம் இப்போது ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம். நேராக ஆன்லைனில் 1-to-1 சந்திக்கிறோம். இன்னொன்று நிஜமாகவே நேரில் சந்திக்கிறது. அந்த நிஜமாகவே நேரில் சந்திக்கிறது சீக்கிரமாக வரணும் அப்படின்னு நம்ம பகவானை சீக்கிரம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சரி, அப்போது நாம் தத்துவபோதம் கேட்டு முடிச்சிருக்கோம். மேக்ஸிமம் எல்லாருமே தத்துவபோதம் கேட்டு முடிச்சாச்சு. கொடுத்த டைமுக்கும் மேலே எடுத்துட்டு ஒரு வழியாக எல்லாம் கேட்டு முடிச்சிட்டேன். வெரி குட். அப்புறம் நம்மளுடைய 4-year கோர்ஸில் இன்னும் நிறைய டெக்ஸ்ட் இருக்குது எடுக்க வேண்டியது. பட் நமக்கு காலத்தை கருதி, நேரத்தை கருதி, மற்ற விஷயத்தெல்லாம் கருதி, கோவிட்டை கருதி முக்கியமாக நம்ம அதெல்லாம் கொஞ்சம் ரீப்ளான் ஆகிட்டு இருக்குது. அது ஆட்டும். இது இடையில் இப்போ இந்த கோவிட் முடிஞ்சு, லாக்டவுன் முடிஞ்சு, நம்ம திருப்பி நேரில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஆகிறது மட்டும் என்ன தோணித்து அப்படின்னா, 4-year கோர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும், சரி 4-year கோர்ஸ் படித்து அது மூலமாக மோட்ச புருஷார்த்தத்துக்கான ஞானத்தை அடையிறதுக்கு நேரடியாக ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயமாகவும் மனசில் எடுத்துக்கலாம். இல்லை வேறு ரெகுலராக படித்தா வாழ்க்கைக்குன்னா என்ன, எவ்ரி சிங்கிள் டே சிங்கிள் மொமெண்ட் அது நமக்கு பயன்படுற மாதிரி ஒரு விஷயம் இருந்தாக்க இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, அந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல டெக்ஸ்ட் ஒன்று கிடச்சிது. ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தது என்ன டெக்ஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. அப்போ ஒரு அழகான டெக்ஸ்ட்டு கிடச்சிது. இந்த டெக்ஸ்டோடைய பேர் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா. இது சங்கர பகவத் பாதாளால் பண்ணப்பட்டது. இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முகவுரையை பார்த்துட்டு நம்ம போகணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்துன்னு இருக்கிற விஷயம் 2 விதமான மக்களும் இப்போது அட்டன் பண்ணிட்டுருக்கா. 2 விதமாக இருக்கா. இப்போ கிளாஸ் கேட்குறவால 2 விதமாக பிரித்தோம்னாக்கா, ஒன்று 4-year கோர்ஸ் படிச்சுண்டு ஞானம் அடையிறதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், 4-year கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொன்று நம்ம பிரம்ம வித்யா மந்திர் யுவ கேந்திராவோட யங் எனர்ஜெட்டிக் எவர் என்தூசியாஸ்டிக் யுவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஆடியன்ஸும் சேர்ந்து இப்போ இந்த விஷயத்தை இருக்கிறதுனால ஒரு தடவை நம்ம நம்மளுடைய எதுக்காக நம்ம இதை படிக்கிறோம், எப்படி இது யூஸ் ஆகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்புறம் இந்த இதுக்குள்ளே போகலாம். ஸோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீமத் பகவத்கீதா அப்படின்றதோடைய டோட்டல் கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டாக்க ஒரு ஸ்லோகத்தில் சொல்லலாம். என்ன ஸ்லோகம்? லோகேஸ்மின் திவிதானிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். அப்போது மொத்த பகவத்கீதை அப்படிங்கிற விஷயம் என்னது அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு ஸ்லோகத்தை கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, பகவான் கிருஷ்ணர் இப்போ வேண்டாம்,
பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா 2 விஷயந்தான் இருக்குது மொத்தமாக. யாரோடைய வாழ்க்கையை எடுத்துட்டாலும் 2 விஷயந்தான் இருக்குது. ஒன்று வாழ்க்கை முறை, சரியா, நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும் இல்லையா. 2வது வந்து எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழணும் இல்லையா. எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழணும்? யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் என்ன தெரிஞ்சேன், அம்மா நான் எதுக்குமா உயிரோடு இருக்கணும் அப்படின்னு யாருமே கேட்க மாட்டேன் இல்லையா. வி நெவர் கெட் தட் கொஸ்டின். பட் ஸ்டில் இட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். கேட்காததுனால அது வந்து அன்இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கிடையாது, சரியா. ஸோ 2 திங்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்று வாழ்க்கையை ஏன் வாழணும், 2வது வாழ்க்கையை எப்படி வாழணும். சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திங்க் பண்ணுறது தேவையா தேவையில்லையா? இந்த மாதிரி திங்கிங்கும் இந்த திங்கிங்க்கு தேவையான இந்த இது வந்து தேவையா தேவையில்லையா கிட்ட எப்படி வந்து உட்காரு. இங்கே வந்து பேலன்ஸ். அப்போது மனுஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்மெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா. இந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்குது இல்லையா. என்ன யூனிக்னஸ்? புத்தி. ஃபார் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. என்ன மாதிரி புத்தி எப்படி இருக்குது நமக்கு மனுஷனுக்கு? யானைக்கு வந்து பண்ண தெரியாது, புத்தி எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. ஒரு யானை வந்து ஒரு வீடியோ இருக்குது, யூடியூப்பில் இருக்கா, போய் பாருங்கள். ஒரு யானை வந்து என்ன பண்ணுறதுன்னா, ஒரு புல்லுக்கட்டை எடுத்து என்ன பண்ணுறதுன்னா, பச்சை புல் அப்படி டக்குன்னு பிடுங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல ஒரு அலசிட்டு தன்னுடைய குட்டிக்கு கொடுக்கறது. அப்படி அப்போனா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடணும் அப்படின்ற அது அறிவு தானே. அப்புறம் நம்ம ஒரு ஜீவராசி எடுத்துட்டோன்னா அதுக்கு சில விஷயங்கள் வந்து நுண்ணியமாக சில அறிவுகள் வேலை செய்யும். இப்போ நாய்க்கு இருக்கிற அந்த மோப்பம் பிடிக்கிற சக்தி, அந்த விஷயம், அந்த ஆப்ரேஷன் வந்து அந்தளவுக்கு மனுஷனுக்கே இல்லாமல் இருக்குது. கரெக்ட். பட் ஜென்ரலாக காமன் திங்ஸ் இந்த பூமியில் வந்து பிறந்திருக்கு, நீயும் பிறந்திருக்கோம், நானும் பிறந்திருக்கேன், எல்லாருமே பிறந்திருக்கோம் இல்லையா. பூமியில் வந்து காமனாக இருக்கிறது என்ன? எல்லா லிவிங் பீயிங்ஸுக்கும் காமனாக இருக்கிற விஷயம் என்ன? ஃபுட்டு, ஃபைண்டிங் த ஃபுட்டு, சரியா. அப்புறம் நித்ரா, ஸ்லீப்பு. அப்புறம் பயம். அப்புறம் மைத்துனம், ரீப்ரொடக்ஷன். அப்புறம் இது எல்லாமே வந்து காமன் ஃபார் ஆல் ஜீவராசி. அது வந்து மனுஷனை வந்து தனியாக டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணுறதில்ல இல்லையா. மனுஷன் நான் உன்னோட ஸ்பெஷல். இப்போ நீ வந்து ஒரு நாயை பார்த்து நான் உன்னோட ஸ்பெஷல் தெரியுமா அப்படின்னு சொல்லணுன்னா என்ன ஃபேக்டர், எப்படி நீ ஸ்பெஷல் அப்படின்னு அந்த நாய் நம்மளை பார்த்து கேட்டதுன்னா என்ன பதில் சொல்லுவோம்? நான் வீடு கட்டின்னு இருக்கேன், நீ கட்டின்னு இருக்கிற வீட்டில் தான் நானும் இருக்கேன், எனக்கும் தங்குறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்புறம் நான் எப்படி சாப்பிட்றேன்னு தெரியுங்களா, விதவிதமாக. நானும் சொல்லணும், நானும் விதவிதமாக சாப்பிட்றேனேன்னு சொல்லுவோம். நான் எப்படி ஃபுல்லாக நல்லா தூங்குவேன் தெரியுமா, தூங்குறது மட்டும்தான் நீ ஏசி போட்டுக்கிற, தூங்கினதுக்கப்புறம் நீயும் ஒன்று நானும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் அந்த இல்லையா. அப்போது நமக்கு வந்து இப்போ ஹியூமனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஹியூமன் பீயிங்காக நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, த ஹியூமன் பீயிங் இஸ் a human being is a self-conscious person. மைக்கு நல்ல இங்கே செல்ஃப்-கான்ஷியஸ் பர்சன் அப்படின்னா என்ன? தான் ஹியூமன் பீயிங் மற்றதுலேருந்து தான் வேறானவன் அப்படின்னு தெரியும். இப்போ நாம் ஒரு இத்தனை நேரம் ஒரு 5 minutes யோசித்தோம் இல்லையா, நமக்கும் மிருகங்களுக்கும் எது காமனாக இருக்குது, எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நாய் யோசிக்குமானா நாய் யோசிக்காது.
நம்மலாம் நாய், டாக்ஸ் யூனியன் ஒன்று ஆரம்பிப்போம், அப்படிலாம் யோசிக்காது. ஏன்? ஐ ஆம் டாக், திஸ் இஸ் கேட், ஐ ஆம் டாக், திஸ் இஸ் ஹியூமன் அப்படின்னு தன்னை தனியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கோ மற்றதிலிருந்து வேறுபடுத்திக்கிறதுக்கோ அந்த மிருகங்களுக்கு தெரியாது. ஆனால் மனுஷனுக்கு அந்த தன்மை இருக்குது. இதுக்கு பேர் வந்து பீயிங் செல்ஃப் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து ஹையஸ்ட் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இருக்குது, மனுஷனுக்கு இருக்குது. இட் இஸ் ரியலி ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்து மற்ற ஜீவராசிகள் வீடு கட்டுறதை விட நாம் வந்து வெரைட்டியாக கூக்கணாங்குருவி அப்படின்னு ஒரு குருவி இருக்குது. அந்த கூக்கணாங்குருவி வந்து ஒரு கூடு கட்டும். அந்த கூடு கட்டுறது பார்த்தீங்கன்னா 100 years முன்னாடி கூக்கணாங்குருவி எப்படி கூடு கட்டித்தோ இன்றைக்கும் வந்து அந்த குருவி அதே மாதிரி தான் கூடு கட்டுறது இல்லையா? வேறு எதுவும் அது வந்து இது பண்ணுறதில்ல. இப்போ முந்தியெல்லாம் வந்து வெறும்னா இது ரெட் ஆக்சைட் போட்டுருந்தா, இப்போ வந்து டைல்ஸு, இப்போ வந்து வில்லா, இந்த மாதிரி நம்ம மாற்றி பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா? குருவி மற்ற எந்த ஜீவராசியும் சரி, பாம்பு அதே மாதிரி தான் புத்து கட்டுறது இல்லையா? பாம்பு புத்தே கட்டாது, எறும்பு புத்து கட்டும், அதில் போய் பாம்பு இருக்கும். அதோடைய பிஹேவியர் வந்து thousands of yearsக்கு அதே மாதிரி தான் இருக்குது. எறும்பு அதே மாதிரி தான் புத்து கட்டுறது, பாம்பு அதே மாதிரி போய் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிக்கிறது இல்லையா? இது வந்து அதே மாதிரி தான். ஆனால் நாம் இருக்கோம் இல்லையா? ஒரு காலத்தில் வந்து ஓடு வச்சு கட்டின்னு இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து இப்போ வேறு மாதிரி போடுறோம். முந்தி வந்து வீட்டை சுற்றி தோட்டமாக இருந்தது, இப்போ வீட்டுக்கு மேலே வீட்டுக்கு மேலே வீடு. ஓ மேலே 10 பேர் நின்றுருப்பா, அவளுக்கு மேலே இன்னொரு 10 பேர் நின்றுருப்பா. வருதோ? இந்த மாதிரி நம்ம விதமாக பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை வந்து மற்றதுலேருந்து பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கும் தன்னையே தன்னுடைய நிலையிலேருந்து பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கும் வந்து எப்போவுமே வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ த ஹியூமன் பீயிங், மங்கி, டாகு, கேட்டு, லயன், டைகர், அதில் இவால்வ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. தே ஆர் ஃபுல்லி எவால்வ்டு. டைகர் ரிமைன்ஸ் அ டைகர் அண்ட் இட் ஹட் ரிமைண்ட் அ டைகர் ஃபார் 10,000 years. மனுஷன் மட்டும் இவால்வ் ஆகிட்டே இருக்கான், இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கான். அது நம்ம இம்ப்ரூவ்னு சொல்லிடுறோம், எனிவே அப்படி இருக்கும். சரி, இது நல்லதா இல்லை வேண்டாமா? நல்லது. ஏன்னா நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. கியூட்டி, டாகி, கியூட்டி, கேட்டி தானே, கேட் என்ன சொல்லுவா? கேட்டுக்கு எதுவும் சொல்லுவேன், புசி கேட் எல்லாம் சொல்லி, அதாவது நாயை ரசிக்கிறதும் பூனையை ரசிக்கிறதும், அப்புறம் சிங்கம் மாதிரி டெட்டி பேர் பண்ணிட்டு அதை தடவி கொடுக்குறதும். சிங்கத்தை தடவி கொடுக்க முடியாது இல்லையா? இந்த மாதிரி டெட்டி பேர் பண்ணி இந்த மாதிரி நம்மளையும் வந்து ரிலீஸ் பண்ண முடியறது, ரிலீஸ் இல்லை, நம்மளையும் வந்து அனுபவிக்க முடியறது, மற்ற விஷயத்தையும் நம்மளால் அனுபவிக்க முடியாது இல்லையா? இதெல்லாம் என்ன கொடுக்கறது? நமக்கு ஹாப்பினஸ், என்ஜாய் கொடுக்கறது இல்லையா? அதாவது சாதாரணமாக சாப்பிட்டா தூங்கினா ஒரு ஜாய் இருக்குது இல்லையா? அது வந்து எல்லா ஜீவராசிக்கும் இருக்குது. மனுஷனுக்கு வந்து மோர் ஸ்பெஷல், இன்னும் மோர் ரிஃபைன்டு ஏஸ்தட்டிக் ப்ளஷர் நிறைய இருக்குது. புரியுறதோ? அதனால் இது வந்து ரியலி a good thing. Let's have it, let's enjoy it. Let's have it இல்லை, we are given with that. ஆனால் இதில் என்ன ஆகிடுறது அப்படின்னாக்கா, ஒரு நிமிஷம், இதில் என்ன ஆகிடுறது அப்படின்னாக்கா, மனுஷனுக்கு வந்து இந்த விஷயம் இருக்கிறதுனால காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. காம்ப்ளெக்ஸ்னால் என்ன? ஒரு சிக்கல். ஜென்ரலாக தமிழில் சொல்லணும்னா ஒரு சிக்கலானது ஏற்படுது. எந்த விதமான சிக்கல் அப்படின்னாக்க, மற்றவர்களோட கம்பேர் பண்ணிட்டு தன்னை வந்து வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும். ஒரே ஒரு நிமிஷம்.
மனுஷன் வந்து எப்போவுமே என்ன ஸ்ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான்? சந்தோஷமாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அப்புறம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அப்புறம் ரொம்ப ரேராக சில பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் வந்து மாடுக்கு தோணுமா, ஆடுக்கு தோணுமா? எதுக்கும் தோணாது. மனுஷனுக்கு ஏன் தோன்றுறது அப்படின்னா, he always wants to be better. இது வந்து ஒரு நல்ல விஷயம். நான் நேத்திக்கு எப்படி இருந்தேனோ நேத்தியை விட இன்றைக்கி நான் பெட்டராக இருக்கணும். இது மனுஷனுக்கு இருக்கிற காமன் விஷயம். சரி, இப்போது இந்த விஷயம் வந்து அப்படி இருந்தாலும் இதுலேருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன உருவாகிறது அப்படின்னாக்கா, நான் அவனை மாதிரி இல்லையே, நான் அந்த மாதிரி இல்லையே, அப்புறம் என்னையே எனக்கு பிடிக்காமல் இருக்கிறது, எய்தர் என்னுடைய ஸ்கின் கலர் எனக்கு பிடிக்க மாட்டேங்கிறது, வேறு என்ன பிடிக்கிறது, என்னுடைய ஷேப் அண்ட் அப்பியரன்ஸ் எனக்கு பிடிக்க மாட்டேங்கிறது, இல்லை என்னுடைய பொசஷன்ஸ் இருக்கு இல்லையா, நான் என்னெல்லாம் வச்சுன்னு இருக்கேனோ அது எனக்கு பிடிக்காமல் போய்டுறது இல்லையா. இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு. அதனால் என்ன ஆகிடுறது அப்படின்னாக்கா, இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்னாக்கா, இது வேணும், அது வேணும், இது நடக்கணும், இது ஆகணும் அப்படின்ற விஷயம் வந்து மனுஷனுக்கு வந்து தொடர்ந்துட்டே இருக்குது. ஆடு மாடு பண்ணி பூனைக்கெல்லாம் என்ன, சாப்பிடணும், தூங்கணும், இனவிருத்தி பண்ணணும், உயிர் வாழணும். இது வந்து இதை தவிர அதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. மனுஷனை கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இது எதுவுமே சொல்ல மாட்டான். ஏன்னா இதெல்லாம் கிவன் ஆல்ரெடி. இது தவிர என்ன சொல்லுவான், 2 ஃப்ளாட்டாவது வாங்கணும், அப்புறம் BMW வாங்கிட்டேன்னா ஐ எம் டன் இல்லையா, இதெல்லாம் சொல்லுவான். ஸ்பெஷலாக அவன் மட்டும் வித்தியாசமாக வந்து சில இது சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஹிஸ் டெண்டன்சி டு அவுட் க்ரோ ஹிம்செல்ஃப். அதில் என்ன ஆகிடுறது அப்படின்னாக்கா, அந்த டெண்டன்சி டு அவுட் க்ரோ அண்ட் டெண்டன்சி டு சீக் இருக்கு இல்லையா, இது வேணும் அது வேணும் அப்படின்னு அந்த நாடுதல் ஆனது மனிதனுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன ஆகிடுறதுன்னா, அவனுக்கு எப்போவுமே வந்து நிறைவின்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. நிறைவின்மைனா என்ன, சாட்டிஸ்ஃபேக்ஷன்லெஸ்னஸ், பீயிங் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு. எது இருந்தாலும் வேறு ஏதாவது ஒன்று இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோன்றுறது. அதனால் என்ன ஆகிடுறது அப்படின்னா, அவன் மற்றவாளோட கம்பேர் பண்ணால் பரவாயில்ல, மற்றவாளோட காம்பீட் பண்ணுறான். சரியா, கம்பீட் பண்ணால் பரவாயில்ல, மற்றவாளை வந்து கீழே தள்ளுறான், மற்றவாளை ஏய்க்கிறான், ஒருத்தன் இன்னொருத்தனை ஓவர்டேக் பண்ணுறான். ரோட்டில் இல்லை, நான் சொல்லுது லைஃப்பில். நீ பண்ணுறியா, உன் பிஸ்னஸை கெடுத்துட்டு என் பிஸ்னஸை நான் பெருசாக்கிறேன் பாரு, இந்த மாதிரிலாம் ஆகிடுது. ஸோ அப்போ என்ன ஆகிடுறது அப்படின்னா, ஹோல் திங் ஹியூமன் பீயிங்க்கு வந்து இந்த ஹோல் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா, இட் பிகம்ஸ் அ ஸ்ட்ரகிள் இல்லையா. அப்போது ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அவள் அப்பா அம்மாவுக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருக்கும், அதுக்கு ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணுன்ற ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸ்கூலில் சேர்த்த உடனே அந்த குழந்தையோடைய ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுது, படிக்கணும். பாரு, அவன் பாரு 95 வாங்கிட்டான் பாரு, நீ 82 தான் வாங்கியிருக்க, மக்கு மந்தாரம். நான் சின்ன வயசில் எவ்வளோ வாங்குவேன் தெரியுமா, நாங்களாம் படிக்கிறச்ச 99 இல்லை 100 தான் வாங்குவேன் அப்படின்னு எல்லா அப்பா அம்மாவும் அந்த ஸ்டோரி சொல்லுவாள். எப்படி தான் தெரியல, ஆவரேஜாக தான்டா நான் படித்தேன், நீ நல்லா படின்னு எந்த அப்பாவும் சொல்ல மாட்டா போட்டிருக்க. அதனால் ஒரே காம்பீட் பண்ண போகிற, அவனோட நீ நிறையா வாங்கணும். இப்படி பண்ணிவிட்டு என்ன ஆகிடுறதுன்னா, நம்ம மனுஷா என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மனுஷாலே மனித குலத்தை வச்சுண்டு மனுஷன் கஷ்டப்படுறான். ப்ரிடாமினெண்ட்டாக மனுஷன் எதனால் கஷ்டப்படுறான், எதை கண்டு கஷ்டப்படுறான்? மனுஷனுடைய கஷ்டத்துக்கு காரணம் என்ன? ஓடுகின்ற ஆறா, வீசுகின்ற காற்றா, சுட்டெரிக்கும் சூரியனா? மனுஷனுடைய கஷ்டத்துக்கு எது காரணம்? மனுஷனே தான் காரணம் இல்லையா. ஒரு புலிக்கு இன்னொரு புலியை பார்த்தா பயமாக இருக்காது. ஒரு பசுமாடு இன்னொரு பசுமாடு வந்ததுன்னா பயந்து போகாது, ஐயோ இவன் என்ன பண்ணிடுவானோ அப்படின்லாம் பயப்படாது. ஓரளவுக்கு இது என்னோடய ஏரியா, நீ என் ஏரியாக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து நாய்க்கு உண்டு.
பார்த்துருக்கேலோ? கரெக்டாக அந்த தெருமுனை மட்டும் ஓன்னு வரும், தெருமுனை மட்டும். அதுக்கப்புறம் அந்த தெருமுனைக்குள்ளே இன்னொரு நாய் வரக்கூடாது. இது நாய் டாக் கல்ச்சர். மனுஷன் இருக்கான் இல்லையா, இன்னுமே வந்து அவனுடைய சர்க்கிளை ரொம்ப சின்னதாக போட்டுருக்கான். தான் தனது, வேறு யாரும் அதை தொடக்கூடாது, பண்ணக்கூடாது இல்லையா? இட் இஸ் மைன், என்னோடது அப்படி. அப்போது மனுஷனுக்கு இன்னொரு மனுஷங்கிட்டேருந்து டேஞ்சர் இருக்குது. ஏன் அப்படின்னா, நீ மனுஷனாக இருக்கிறது போது இன்னொருத்தருக்கு டேஞ்சராக இருக்க. when you are competing, காம்படிஷன் அப்படின்னு நீ போனேனாலே, he is competing with you, you are also competing with him இல்லையா? அதனால் வந்து மனுஷனுக்கு மனுஷன் கஷ்டப்படுறான். இப்போது இந்த காம்ப்ளெக்சிட்டி, அதாவது த கிரேட்னஸ் ஆஃப் ஹியூமன் பர்த்தும் நம்ம பார்த்தோம். அந்த கிரேட்னஸ்லேருந்து ஒரு ஆஃப் ஷூட்டாக நம்ம வந்து அது ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கிறதும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஹியூமனுடைய செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் ஸ்பெஷாலிட்டி, அப்புறம் அதனுடைய ஆஃப் ஷூட்டாக சைடு எஃபெக்டாக என்ன இருக்குது, ஹியூமன் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போது நம்ம வந்து எனக்கு இந்த ஸ்பெஷாலிட்டியும் வேண்டாம், இந்த காம்ப்ளெக்சிட்டியும் வேண்டான்னு நம்மளால் விட்டுட முடியுமான்னா விட்டுட முடியாது. இது ரெண்டுமே இல்லைனாக்கா மற்ற மிருகங்கள் மாதிரி நாமளும் வந்து சாதாரணமாக இருப்போம். இது ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னு விட முடியாது. இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது மனுஷனுக்கு. அப்போ மனுஷனுக்கு என்ன தேவைப்படுறது அப்படின்னா, இந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ்னுடைய ஸ்பெஷாலிட்டியை வச்சுட்டே, இந்த காம்ப்ளெக்சிட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்கு he needs something இல்லையா? இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாத்திரை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோவிட் சீசன் நல்லா சொல்கிறேன், ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்குறா அப்படின்னாக்க என்னாச்சு, வால்யூம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்குது. இப்போ பெட்டராக இருக்கணும், பார்ப்போம். சரி, அப்போது இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னாக்க, இந்த பீயிங் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் தேர்ஃபோர் ஏபிள் டு என்ஜாய் த ஹியூமன் பர்த் அண்ட் தி ஏஸ்தட்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் பர்த், இதுவும் நமக்கு தேவைப்படுறது. கண்டிப்பாக வந்து நீ அடுத்த ஜென்மத்தில் பண்ணி ஆயிடுறியா அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? வேண்டாம். ஏன்னா பண்ணியால் வந்து ப்ரௌனி சாப்பிட முடியாது. ப்ரௌனி யார் சாப்பிடுவா? மனுஷன்தான். அந்த சாக்கோவை எடுத்து அவ்வளோ ரிஃபைன் பண்ணி சுட 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 அது மேலே ப்ரௌனி ஊற்றி அது வந்து ப்ரௌனி சிஸ்லர் இல்லையா? அது பேர் ப்ரௌனி சிஸ்லர். அப்படியே டேஸ்டியாக இருக்கும் இல்லையா? இது என்ஜாய் பண்ணுறோமா இல்லையா? இது நீ அந்த ப்ரௌனி கொண்டு போய் பசுமாடுக்கு வச்சேன்னு வச்சுக்கோயேன், அது உடனே அப்படின்னு கழுத்தெல்லாம் ஆட்டி ரொம்ப சந்தோஷப்படலாம் படாது. நம்ம தான் வா அப்படின்னு. இந்த ஸ்பெஷாலிட்டிலாம் மனுஷனுக்கு இருக்குது இல்லையா? இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறது தப்பானா? இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆனால் என்ன ஆகிடுறது அப்படின்னா, இந்த பீயிங் வெரி ரிஃபைன்ட், பீயிங் வெரி இது இருக்குது இல்லையா, அதோடைய ஆஃப் ஷூட்டான இந்த காம்ப்ளெக்ஸை வந்து நாம் சரியாக புரிஞ்சுண்டு மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நல்லா இருக்கும் இல்லையா? சரி, அப்போது இங்கே வந்து என்ன தேவைப்படுறது அப்படின்னாக்க, இந்த காம்ப்ளெக்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டூல் தேவைப்படுறது. அதாவது whenever I am very happy and I am enjoying things, I want to enjoy. ஆனால் எங்கேயாவது காம்ப்ளெக்ஸ் வரும்போது, கம்பேரிசன் வரும்போது, இல்லை வந்து
பீயிங் டல், டிப்ரெஷன் அதெல்லாம் வரும்போது, டென்ஷன்லாம் வரும்போது என்ன ஆகிடுறது அப்படின்னா, என்னால் என்ன சமாளிக்க முடியல இல்லையா? அதனால் வந்து நான் வந்து ஏதாவது தப்பாக பண்ணிடுறேன், இது பண்ணிடுறேன், எல்லாம் பண்ணிடுறேன் இல்லையா? அப்போது வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, ஒரு பேலன்ஸ் இருக்கணும். சரியா? அப்போது இது ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு we need a technology இல்லையா? we need a science, we need a technology. சயின்ஸும் டெக்னாலஜியோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு யுவாஸ் வந்து இன்றைக்கி குரூப்பில் போஸ்ட் பண்ணோம். பிரம்ம வித்யா மந்திர் யுவ கேந்திரா சயின்ஸுக்கும் டெக்னாலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணோம். சரியா? அப்போது ஒரு சயின்ஸ் இருக்கணும். அந்த சயின்ஸ் அறிவை பொறுத்து அதை செயல்படுத்துகிற டெக்னாலஜி நமக்கு தேவைப்படும். அப்போது என்ன தேவைப்படுறது அப்படின்னா, we need the right knowledge to handle this. கரெக்ட்? அந்த நாலெட்ஜ் போர்ட்டல் எது அப்படின்னாக்க, அந்த நாலெட்ஜ் போர்ட்டலுக்கு பேர் வந்து வேதம் அப்படின்னு பேர். சரியா? அந்த நாலெட்ஜ் போர்ட்டலுக்கு வந்து வேதம் அப்படின்னு பேர். பொதுவாக நம்ம வேதம் அப்படின்னாக்கா என்ன நினச்சிப்போம்? ஏதோ சுவாமி ரூமில் இல்லை கோவிலில் அதை ஏதோ வேதம் சொல்கிறா அப்படின்னு நினச்சிப்போம். அதுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத மாதிரி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அது அவள் ஏதோ பண்ணின்னு இருக்கா. பட் உண்மையாகவே வேதம் என்னது அப்படின்னா, அதோடைய எய்ம் என்ன, அது என்ன இருக்குது அப்படின்னாக்க, வேதம் வந்து இந்த ஹியூமன் பர்த்தை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் கொடுக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், ஹவு ஒன் ஷுட் லிவ் ஹிஸ் லைஃப். அப்புறம் சரி, அப்படிலாம் பண்ணாமல் நான் அப்படியே விட்டுட்டேன்னா, எல்லாம் பண்ணிட்டேன்னா, அப்படியே இருந்துட்டேன்னா என்ன ஆகும்? நான் ஏன் பண்ணணும்? இதெல்லாமே எதுக்காக அப்படின்னு சொல்கிறான்ல. அப்படி கேட்டால் எதுக்காக? இப்போது ரோடு இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு வண்டி இருக்குது, நல்ல வண்டி. இது என்ன வண்டி? பார்ஷ், போர்ஷா பார்ஷா போர்ஷே ஒன்று இருக்குதுன்னு வச்சுப்போமே. பாதி பேருக்கு போர்ஷேனாலே என்னன்னு தெரியாது. அது வந்து ரொம்ப காஸ்ட்லி கார். இட்டாலியன் மேக் இல்லையா? இட்டாலியன் மேக். தரையோட தரையாக இருக்கும் அந்த கார். அண்ணா அது வந்து ஈஸியாக 180-200 போகலாம் இல்லையா? சரி, அந்த காரில் ஏறி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போய் சேரணும். சரி, இங்கேருந்து மகாபலிபுரம் போகிறோன்னு வச்சுப்போமே. அப்போ தான் ஈஸியாரில் வந்து ஸ்பீடாக ஓட்டின்னு போக முடியும் இல்லையா? அப்போ நமக்கு வந்து என்ன தேவைப்படுறது? பேசிக் ரிக்குவயர்மெண்ட் என்ன? தட் ஐ ஹாவ் டு ரீச் மகாபலிபுரம், நம்பர் 1. சரியா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஐ ஹாவ் டு ரீச் இன் எ வெரி ஃபாஸ்ட் மேனர். சரியா? மூணாவது விஷயம் என்ன? சரி, இது இருக்குது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜர்னி வந்து கம்ஃபர்டபுளாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும் இல்லையா? ஓகே, இதுக்கு என்ன தேவை அப்படின்னாக்க, நல்ல வண்டி தேவை. போர்ஷே அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல வண்டி நமக்கு வேணும். நல்ல வண்டி மட்டும் இருந்தால் போகாது, நமக்கு என்ன தேவை? நல்ல ரோடு ஒன்று வேணும் இல்லையா? இப்போ பாரு குண்டும் குழியுமா இருந்ததுனாக்க, பார்ஷே வச்சுன்னு என்ன பண்ணுறது? நம்ம ஓரமாக நிறுத்திட்டு ட்ரெயினில் தான் போகணும் இல்லையா? அந்த வண்டி எடுக்கவே மாட்டா சில பேர். ஏன்னா ரோடு நான் இல்லைன்னா வண்டி போக மாட்டேன். ஸோ நல்ல ரோடு, நல்ல வண்டி வேணும், நல்ல ரோடு வேணும். மூணாவது என்ன வேணும்? நல்ல டிரைவர். அது நல்லா ஓட்ட தெரியணும் நமக்கு. சரியா? எதுக்காக பண்ணுறோம்? நம்ம போய் அந்த இடத்த அடையிறதுக்காக பண்ணுறோம் இல்லையா? போய் இடத்த அடையிறதுக்காக பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஜர்னி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக பண்ணுறோம். அதுக்கு என்ன தேவைன்னா, நல்ல ரோடு தேவை, நல்ல டிரைவர் தேவை, நல்ல டிரைவிங் ஸ்கில்ஸ் தேவை, நல்ல வெஹிக்கிள் தேவை. இது புரியுறதோ? சிம்பிளாக இதுதான் வேதமும் நம்மளுடைய லைஃபுக்கு பண்ணுறது. இப்போது மகாபலிபுரம் போகிறோம், சரி, ரூட்டு தெரியலன்னா என்ன பண்ணுறது? சொல்லு சுதர்ஷன், ரூட்டு தெரியலன்னா என்ன பண்ணோம்? கூகுள் மேப்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ், டெக்னிக்கல் நேம் என்ன அதுக்கு? வந்து ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ரூட்டு காட்டணும்.
இந்த ரூட்டில் போகணும் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நமக்கு தேவைப்படுது இல்லையா. இப்போது நம்மளோட இந்த ஹியூமன் லைஃப் எடுத்துன்னு இருக்கோம் இல்லையா, நமக்கு என்ன இப்போ இதில் தேவை அப்படின்னாக்க இந்த ஹியூமன் பர்த்தோடைய கோல் என்னவோ அந்த கோலை நாம் போய் அடையணும். சரியா, நம்பர் 1. ரெண்டாவது என்ன, அந்த கோலை அடையிறது வந்து எப்படி இருக்கணும், அந்த ட்ரைவ் எப்படி இருக்கணும், the drive should be very very comfortable and enjoyable இல்லையா, நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன, the selection of the road and the route should be very nice இல்லையா, இது இருக்கும். இப்போது with this example வேதமானது என்ன பண்ணுறது அப்படின்னா, நீ எங்கே போய் சேரணும் அப்படின்ற டெஸ்டினேஷனை வேதம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் எந்த ரூட்டில் போகணும் அப்படிங்கிற ரூட்டையும் இண்டிகேட் பண்ணுறது. சரியா, இது வந்து வேதம் வந்து அழகாக இந்த ரூட்டில், இது கேள்விப்பட்டிருக்கல நீங்கள், at the next roundabout take left, at the next roundabout take left, இப்படி சொல்லிகிட்டே இருக்கும் அந்த ஜிபிஎஸ். நீ அந்த லெஃப்ட் எடுக்கிறது மட்டும் இல்லையா, டக்கு டக்கு அப்படின்னு சொல்லும். சரியா, அப்போது அந்த ரவுண்ட் அபவுட் அது லெஃப்ட் எடு அப்படிலாம் சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி வந்து there will be lot of instructions. எதுக்கு, நம்ம வந்து ராங் ரூட்டில் போனோம்னா டைம் வேஸ்ட் ஆகும், ஃபியூவல் வேஸ்ட் ஆகும், பைசா வேஸ்ட் ஆகும், எஃபர்ட்ஸ் வேஸ்ட் ஆகும், அப்புறம் நம்ம ஜாய்ஃபுல்லாக இருக்கிறதும் டிஸ்டர்ப் ஆகிறது இல்லையா. ராங் ரூட்டில் போயிட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அப்போது இங்கே வேதம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீ எங்கே போய் சேரணும், எப்படி போய் சேரணும், இந்த 2 விஷயத்தை மட்டும் கொடுக்கறது இல்லாமல் அந்த வெஹிக்கிள் அண்ட் அந்த வெஹிக்கிளை ஓட்டுற டிரைவர், இவா 2 பேருடைய வெல்பீயிங் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. வெஹிக்கிள்னால் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு இருக்குது இல்லையா, நமக்கு ஆயில் போடுறது, பெட்ரோல் போடுறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது, எக்ஸட்ரா இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டிரைவர், ஓட்டுற டிரைவருக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும், ஏற்கனவே நல்லா ஓட்டியிருக்கணும், ஹைவேல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இதெல்லாம் இருக்குது இல்லையா. இது எல்லாமே ஒன்றா கூடி வந்தால் அந்த என்டையர் டிரைவ் ஸ்ட்ரெச் வந்து என்ஜாயபுளாக இருக்கும், அட் த சேம் டைம் நம்மளுடைய இலக்கையும் போய் அடைய முடியும். அப்போ வேதம் என்ன பண்ணுறதுன்னா, ஹியூமன் பர்த் இருக்குது இல்லையா, அந்த ஹியூமன் பர்த்து எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கோலை எப்படி போய் அடையணும், அப்படி போய் அடையணுன்னா என்ன ரூட்டில் போகணும், அப்படி அந்த ரூட்டில் போகணும் அப்படின்னாக்க அந்த ரோடு எப்படி இருக்கணும், அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுற வண்டி எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த ட்ராவல் பண்ணுற அந்த பர்சனோடைய ஸ்கில் செட் எப்படி இருக்கணும், இதை சொல்கிறது. அந்த நடக்கிற ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடு பேர் வந்து தர்மம்னு பேர், தர்மம். அந்த ரோடில் ஓடுற அந்த வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அந்த வெஹிக்கிள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரம். அந்த சரீரத்தில் ட்ராவல் பண்ணுற அந்த இன்விசிபிள் ஜீவா இருக்கான் இல்லையா, அவன் தான் டிரைவர். புரியுறதா? அப்போது டிரைவர் வந்து நான் ஆல்கஹாலிக்காக இருக்கணும், நான் இன்டாக்சிகேட்டடாக இருக்கக்கூடாது இல்லையா, இன்டாக்சிகேட்டடாக இருக்கக்கூடாது, லைசன்ஸ் இருக்கணும், ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும். சிமிலர்லி நமக்குள்ளே இருக்கிற இந்த பாடிக்குள்ளே இருக்கிற இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும், அப்புறம் சியர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அப்போ என்ன இருக்கும், நமக்கு ஹோல் டே வந்து ஹாப்பியாக இருக்கும். ரெண்டாவது என்ன, இந்த வெஹிக்கிள் வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா, அங்கங்கே இடித்து வெளியில் ஒரே டென்ட்டாக இருக்கக்கூடாது, வண்டி ஃபுல்லாக டென்ட் இருந்தால் கரெக்டாக சரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன, பெட்ரோலில் அடிக்குவேட்டாக இருக்கணும், ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கணும், உள்ளுக்குள்ளே வந்து போன வாரம் சாப்பிட்ட சிப்ஸ் பேக்கெட்லாம் கீழே விழுந்துருக்கக்கூடாது இல்லையா, காருக்குள்ளே எல்லாம் க்ளீனாக இருக்கணும். சரிதா? அந்த மாதிரி வந்து பாடி வந்து பர்ஃபெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த எல்லா விஷயமுமே வந்து வேதமானது நமக்கு சொல்லித்தருது. ஸோ இன் அ நட்ஷெல் வேதம் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க, நமக்கு வந்து ஹவு டு லிவ் அப்படின்னு சொல்கிறது அண்ட் ஃபார் வாட் யூ ஷுட் லிவ் அப்படிங்கிற கோலையும் வந்து வேதம் கொடுக்குறது. இந்த வேதத்தை வந்து வேத பூர்வம்னும் வேத அந்தம்னும் 2ஆக பிரிக்கிறான். த ஹோல் வேதமே வந்து போர்ட்டல் ஆஃப் நாலெட்ஜ்,
அந்த நாலேஜ் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து த நாலேஜ் ஆஃப் ஹவு டு யூஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். சரியா? ஹவு டு யூஸ் திஸ் பாடி, ஹவு டு டூ யுவர் ட்ராவல், வாட் ஆர் த டூஸ், வாட் ஆர் த டோன்ட்ஸ், அண்ட் ஹவு டு இம்ப்ரூவ் அப்பான் இட். இது வந்து நமக்கு வேதத்தினுடைய பூர்வ பாகம் கொடுக்கறது. ஓகே, வாட் இஸ் த கோல், ஒய் ஷுட் யூ அட்டைன் தட் கோல் அப்படின்னு சொல்கிறது வந்து வேத அந்தமானது சொல்லித்தருது. இன் அதர் வேர்ட்ஸ், கர்மம் அண்ட் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ம ஞானம், அப்புறம் வந்து ஆத்ம ஞானம். இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து தர்மம் ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த தர்மம் அப்போது இந்த டெக்ஸ்ட் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா அப்படிங்கிறது வந்து பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா அப்படிங்கிறது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறது அப்படின்னா, ப்ரிடாமினென்ட்லி த ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்க போகிறதுனா, டிரைவர் எப்படி இருக்கணும், வண்டி எப்படி இருக்கணும், அந்த போகிற ரூட்டு வந்து எப்படி இருக்கணும், ரோடில் வந்து குண்டும் குழி இல்லாமல் இருக்கிறது எப்படி, ரோடு எப்படி வச்சுக்கணும், விச் ரோடு டு சூஸ், ஓகே, விச் வே, ஹவு டு கீப் யுவர் வெஹிக்கிள், ஹவு யூ ஷுட் பி ஸ்கில்ஃபுல் இன் டிரைவிங் திஸ். புரியுறதோ? தமிழில் சொல்லட்டுமா? இந்த வாழ்க்கை எனும் வண்டியை ஓட்டுகின்ற ஜீவாத்மாவானவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி திறன் படைத்து இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன, அப்படி அவன் ஓட்டுகின்ற இந்த வண்டி சாதனமான இந்த உடம்பு மனசு புத்தி இவைகளை எப்படி அவன் வைத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவன் எடுக்கின்ற இந்த பாதையானது எப்படிப்பட்ட பாதையாக இருக்க வேண்டும், இல்லையா? இந்த மாதிரி பாதையாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஜிபிஎஸ்சில் போட்டோம்னாக்க சம்டைம்ஸ் சொல்லும் 5 minutes early அப்படின்னு சொல்லும், ஆனால் வேறு ரூட்டு காட்டும். இன்னொரு ரூட்டு வந்து லாங்கர் அப்படின்லாம் காட்டும். நம்ம அதை வச்சு சூஸ் பண்ணிப்போம். நமக்கு டைம் இம்பார்ட்டண்ட்டா இல்லை டிரைவிங் கம்ஃபர்ட் இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்கிறத வச்சு சூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி வேதம் என்ன பண்ணுறது, நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம லைஃபோட லிவிங்கை வந்து கர்ம ஞானம், அதாவது தர்மம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து என்ன கொடுக்கறது அப்படின்னா, நம்மளுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப் எப்படி இருக்கணும், ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மீ, ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அதர்ஸ், ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் திஸ் வேர்ல்டு. புரியுதா? ஜீவ ஈஸ்வர ஜெகத் அப்படிங்கிறதுனுடைய தாத்பரிய ஞானம் வந்து வேதத்தினுடைய அந்த பாகம், லாஸ்ட் பார்ட் உபனிஷத்து தருது. அதற்கு நாம் அந்த கோலை அடையிறதுக்காக நாம் பண்ணுற ஒரு ஆக்ஷன்லேயும் நம்மளுடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்கணும், அந்த ஆட்டிடியூடோட என்னெல்லாம் ஆக்ஷன் பண்ணணும், என்னெல்லாம் ஆக்ஷன் பண்ணக்கூடாது, அது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன, வாட் ஆர் த வேல்யூஸ் தட் யூ ஷுட் ஹேவ். புரியுறதா? நாம் மட்டும் வண்டி ஓட்டலை அந்த ரோட்டில், எல்லாருமே அந்த ரோட்டில் தானே வண்டி ஓட்டுறான், இல்லையா? அப்போ வந்து நாம் அந்த ரோடை எப்படி யூஸ் பண்ணணும், மற்றவா எப்படி அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். புரியுதா? நம்ம வண்டியிலேருந்து ஆயில் லீக் ஆச்சுன்னா என்னாகும், பின்னாடி வர 2 வீலருக்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஆகிடும், இல்லையா? அப்போது என்னுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அதர்ஸ் எப்படி இருக்கணும், என்னோடய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மை செல்ஃப் எப்படி இருக்கணும், அண்ட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் திஸ் என்டையர் க்ரியேஷன் எப்படி இருக்கணும். இந்த ஆட்டிடியூட் ஒரு பக்கம், அப்புறம் அந்த ஆட்டிடியூடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஆக்ஷன், என்னெல்லாம் ஆக்ஷன் இருக்கணும், என்னெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் என்னுடைய வேல்யூ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும். என்னுடைய வேல்யூ ஸ்ட்ரக்சர் அண்ட் நாலேஜ் வந்து ஒரு ஆக்ஷனில் என்னுடைய ஆட்டிடியூடை வந்து டிட்டர்மின் பண்ணுறது. அப்போது என்னுடைய செயல், என்னுடைய பாவனை, அந்த பாவனைக்கு பின்னால் இருக்கும் என்னுடைய பண்பும் அறிவும், இது மூன்றும் நேர்கோட்டில் இருந்ததுனாக்க நாம் வந்து இந்த ஹியூமன் காம்ப்ளெக்சிட்டி சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹியூமன் காம்ப்ளெக்சிட்டியை வந்து என்கவுண்டர் பண்ணாமல் நம்மளுடைய ட்ராவல் எடுத்துகிட்டு போகலாம். எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய ரியாலிட்டி என்ன, ரியலி ஹூ am I this body, am I this mind, am I the intellect, then really who am I?
ஒரு பர்சனாக ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டியாக இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்டு அந்த நாலேஜை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு வந்து இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா அப்படிங்கிற அதுக்கு முன்னாடி இந்த வேதம் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து இன்னொரு தடவை எம்பசைஸ் பண்ணி சொல்கிறேன். வேதம் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் அ நாலெட்ஜ் போர்ட்டல். நல்லா புரிஞ்சுக்கணும். கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் இஸ் நாட் தி ஐடியா ஆஃப் த வேதா. பிகாஸ் நான் உன்னை வந்து காதை பிடிச்சி திருகி பண்ணுடா 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 அப்படின்னேன்னா நான் காதை பிடிச்சி திருகிறது மட்டும் நீ பண்ணுவேன். இல்லை உனக்கு எங்கிட்டேருந்து ஏதாவது ஆகிறது மட்டும்தான் நீ அந்த வேலையை பண்ணுவேன். இல்லைன்னா காதுலேருந்து கையெடு இவன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ வேதம் வந்து அம்மா மாதிரி, வேதம் வந்து அப்பா மாதிரி இல்லை. வேதம் அப்பாவோட ரோல் எப்போ ப்ளே பண்ணுறதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். வேதம் வந்து என்ன பண்ணா, ப்ளீஸ்டா கண்ணா பண்ணிடேன்டா செல்லம் பண்ணுடா ப்ளீஸ், இப்படி பண்ணால் நல்லதுடா உனக்கு, இப்படி சொல்லிண்டே இருப்பா வேதமாக தான். நாம் என்ன பண்ணுவோம், ஓ சொல்கிறாளே அப்படிங்கிறதுக்காக முதல்ல பண்ணுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ஓ அம்மா சொல்கிறான்னா ஈவன் ஃபார் த லவ் ஆஃப் த மதர் வி ஷுட் டூ இட் இல்லையா. அம்மா சொல்கிறாளே அதுக்காகவே நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் ஓ அம்மா தனக்காக சொல்லலை, இது எனக்காக சொல்கிறா அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா இன்னுமே வந்து நாமளே வந்து ஸ்பான்டேனியஸாக பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஆட்டிடியூடோடு நம்ம வேதத்துக்கு போகணும். தேர்ஃபோர் இட் இஸ் நாட் எ கமாண்ட்மெண்ட். வேதம் வந்து இட் இஸ் நாட் ஹேவிங் எ ஸ்டிக் இன் இட்ஸ் ஹேண்ட் டு பீட். நல்லா புரிஞ்சுக்கணும். அது வேத மாதா அம்மாவோடைய வாத்சல்யத்தோட அந்த அன்போட அந்த விஷயத்த சொல்கிறா அப்படின்னு. இன்னொன்று வந்து இந்த வேதம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ கிரியேஷன் ஆஃப் எ கல்ட். நாமெல்லாம் வேதம் படிக்கணும், வேதத்தை படி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இட் இஸ் நாட் கிரியேஷன் ஆஃப் எ ரிலீஜன் ஆர் எ கல்ட்டு. இது வந்து சனாதன தர்மம். மூணாவது என்ன அப்படின்னா, இது நாட் அ பேரலல் சயின்ஸ். நான் வேதம் சொல்கிறபடி பண்ணட்டுமா இல்லை சயின்ஸ் சொல்கிறபடி பண்ணட்டுமா? நோ. சயின்ஸ் என்ன சொல்கிறதோ அதனுடைய ஏரியாவில் நீ அதை பண்ணு. ஜுரம் வந்தால் மாத்திரை போட்டுக்கட்டுமா இல்லை ராமநாமா சொல்லட்டுமா? இந்த கொஸ்டினே தப்பு. ஜுரம் வந்தால் மாத்திரை போட்டுக்கோ, மாத்திரை போட்டுன்ட்டு ராமநாமா சொல்லு. மாத்திரை என்ன பண்ணும், உடம்பில் இருக்கிற ஜுரத்தை குறைக்கும். ராமநாமா என்ன பண்ணும், அந்த ஜுரத்தினால மனசில் ஒரு ஜுரம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அந்த ஜுரத்தை ராமநாமா குறைக்கும். நீ எவ்வளோ மாத்திரை போட்டாலும் மனசில் இருக்கிற ஜுரத்தை டோலோ 650 பேராசிட்டமால் குறைக்காது. புரியுறதோ? அப்போ வேதம், வேதத்தினுடைய அறிவு, அதனுடைய டூஸ் டோன்ஸ் வாட் எவர் நம்ம என்ன சொன்னாலும் அது வந்து அதோடைய ஆப்ரேஷன் ஏரியா வேறு, சயின்ஸினுடைய ஆப்ரேஷன் ஏரியா. தே டோன்ட் கான்ட்ரடிக்ட் ஈச் அதர். நல்லா புரிஞ்சுக்கணும். சீமிங்லி கான்ட்ரடிக்ஷன் இருக்கலாமே வந்து அது ரெண்டும் ஒன்றுத்த ஒன்று முரண்பாடாக இல்லை. அது அதனுடைய வேலையை, விஞ்ஞானம் அதனுடைய வேலையை செய்யட்டும், மெய்ஞானம் அதனுடைய வேலையை செய்கிறது. புரியுறதோ? அதனால் வந்து வேதம் என்பது வந்து வெறும் அறிவு. அப்படி இப்போ இந்த பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா என்ன பண்ண போகிறது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடாது, எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, ஒன்று செய்யும்போது நம்மளுடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்கணும், இதெல்லாம் நமக்கு வந்து சொல்லித்தரப்போகுது. எல்லாம் சொல்லித்தரது எழுதிக்கோ கமான் அப்படின்னு சொன்னாக்க கஷ்டம் நமக்கு. அதனால் என்னென்னா, ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில். நம்ம வந்து நிறைய பழைய படம், சில பேரில் அந்த சுவாமி படம்லாம் ரேராக பார்த்தோன்னாக்க அதில் வந்து இந்த கேள்வியெலாம் வரும். அறிந்தது எது, அறியாதது எது, மிகுந்தது எது, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டவுடனே அந்த புலவர் வந்து அதுக்கு டக்கு 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 டக்குன்னு பதிலெலாம் சொல்லுவார். அது ரொம்ப இதுவாக இருக்கும், சிங்கிள். அந்த மாதிரி பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகை அழகாக என்ன பண்ண போகிறது அப்படின்னா, இந்த கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்டில் நம்மளுடைய ஹோல் லைஃபுக்கு ஒரு டைரெக்ஷன் தரப்போகிறது. அதனால தான் வந்து இதை வந்து யங் யூத் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இதில் இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னாக்க, ஜென்ரலி யார்கிட்டையாவது நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா 1 லைனில் ஒரு கொஸ்டின் கேட்போம். அவள் வந்து ஒரு 50-60 லைன்ஸில் ஆன்சர் தருவாள். டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இங்கே சங்கராச்சாரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க,
கொஸ்டின் பெருசாக இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே கொஸ்டினை விட ஆன்சர் வந்து சின்னதாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு சிங்கிள் வேர்டில் ஆன்சர் கொடுக்குறாரு. அது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த டெக்ஸ்டோடைய ஆத்தர்ஷிப் வந்து டு சங்கர பகவத் பாதா. அவர் தான் வந்து இந்த டெக்ஸ்டோடைய ஆத்தராக இருக்கார். சங்கர பகவத் பாதால் பற்றி நம்ம இன்னொரு நாள் டீட்டெயிலாக பார்க்கலாம். இஸ் அ வெரி அவர் தான் வந்து இந்த என்டையர் வைதிக தர்மத்தை வந்து புனருத்தாரணம் பண்ணதில் வந்து சங்கர பகவத் பாதாளுக்கு வந்து ஒரு மேஜர் ரோல் இருக்குது. அவர் பண்ணதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து நிறைய மகாத்மாக்கள் வந்து அந்த விஷயத்துக்கு முன்னாவோ முரணாவோ திருப்பி டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த ஹோல் விஷயத்தை வந்து மனுஷகுலத்துக்கு கொடுத்துருக்கா. அதில் வந்து இந்த பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா வந்து வெரி ஈஸி டு ஸ்டடி. இன்கேஸ் நீங்கள் நடுவில் பண்ண மாட்டேன், நீங்கள்லாம் வந்து யூஆர் ஆல் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் நடுவில் 2 கிளாஸ் கட் அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 4வது கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கேட்கலாம். ஏன்னா அது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். அந்த கொஸ்டின் அந்த ஆன்சர் அப்படியே போகும். இப்போ விவேக சூடாமணி இல்லை உபனிஷத் இதெல்லாம் படிக்கணுன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ செகண்ட் கிளாஸ் அவ்வளோவே இம்பார்ட்டண்ட், 4th கிளாஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட், அண்டு ஒரு கிளாஸ் விடாமல் கேட்குறதும் இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து விட்டு விட்டு கேட்டாலுமே இதுக்கு பலன் உண்டு. புரியுறதா? இது வந்து எப்படி அப்படின்னாக்க இது வந்து ஒரு பெரிய புஃபே மாதிரி. அந்த மாஸ்க் விட்டுருப்பா, புஃபே மாதிரி. என்ன ஸ்டார்டர்ஸ் இருக்கும், மெயின் கோர்ஸ் இருக்கும், சூப் இருக்கும், வெல்கம் ட்ரிங்க் இருக்கும், டெசர்ட்ஸ் இருக்கும், தயிர் சாதம் இருக்கும், அப்புறம் இந்த சாலட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரே லைனாக வச்சுக்கோம். சில பேர் எடுத்த உடனே போய் டெசர்ட் சாப்பிட்ருவாங்க, சில பேர் மெயின் கோர்ஸ் ஆகணும். அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் இஸ் கிவன் டுகெதர் இல்லையா? ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோவும் இருக்குது. அட் த சேம் டைம் இண்டிவிஜுவலி ஆல்சோ தே ஆர் வெரி நைஸ். அந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப அழகான ஒரு டெக்ஸ்ட்டு. நாம் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இன்றைக்கி நம்ம வந்து இப்போது என்டர் ஆகலாம். இன்றைக்கி நான் சொன்னதுக்கப்புறம் 2 times ரிப்பீட் பண்ணேன். கக்கலு நாலங்கிரியதே, கக்கலு நாலங்கிரியதே, दृष्टा दृष्टार्थ साधनपटीयान अमुया कंठस्थितया प्रश्नोत्तररत्नमालिकाया பகவத்பாதாலும் சரி மற்ற எந்த ஆச்சாரியாலாக இருந்தாலும் சரி ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டு பண்ணுறச்ச என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த டெக்ஸ்டினுடைய முதல் ஸ்லோகம் வந்து அது மங்களாச்சரணமாக அமையும். மங்களாச்சரணம்னா என்ன பண்ணுவா அப்படின்னாக்க ஒன்று பகவானை நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்கிறது மங்களாச்சரணம்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னாக்க இன்னொரு டைப் ஆஃப் மங்களாச்சரணம்னா அந்த விஷயத்தினால ஏற்படக்கூடிய நன்மையை வந்து ஒரு தடவை எடுத்து சொல்கிறதுனால அதுவே மங்களாச்சரணமாகும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சர்வே பவந்து சுகினஹா அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு மங்களாச்சரணம். அதில் வந்து கணேஷாய நமஹாவோ இல்லை தேவியை நமஹாவோ இல்லாமல் சர்வே பவந்து சுகினஹா சர்வே சந்து நிராமயா அந்த மாதிரி. ஸோ இங்கே சங்கராச்சாரியாரோடைய இந்த முதல் ஸ்லோகமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்க ஆசீர்வாத ரூப மங்களாச்சரணம். ஆசீர்வாத ரூப மங்களாச்சரணம். இப்போ நான் இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். கக்கலு கலு இன்டீட் இட்ஸ் வெரி ஆப்வியஸ். கக்கலு நாலங்கிரியதே ந அலங்கிரியதே திருஷ்ட அதிருஷ்ட சாதன பட்டியான அமுயா கண்டஸ்திதயா பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாயா. நிச்சயம் அதே தான் நீங்கள் ஒரு தடவை ஸ்லோவாக படித்தல. ஸ்கூல்லலாம் வந்து மிஸ்ஸு வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அந்த விஷயத்தை வந்து மேடம் ரைஸ் ஓட்ஸ் பார்லி இஸ் க்ரோன் இன் த பேடி ஃபீல்ட்ஸ்
அப்படின்னு சொன்னாக்க அதோட எடுத்தோன்னா ரைஸ், ஓட்ஸ், பார்லி இஸ் க்ரோன் இன் த ஃபீல்ட்ஸ் அப்படின்னு அதையே திருப்பி சொல்லுவா சில டீச்சர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னா. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தடவை அதை சொல்லிட்டு சொல்லணும், அவ்வளோதான் முறை. அமுயா பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைட்டில் இருக்கு இல்லையா, பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா அப்படின்னா என்னென்னு பண்ணணும். பிரஷ்ன உத்தர. பிரஷ்னம்னா என்ன? மலையாள பிரஷ்னம் இல்லை, இது வந்து சம்ஸ்கிருத பிரஷ்னம். பிரஷ்னம் கேட்குறதுன்னா தெரியுமா? என்னன்னு தெரியுமா? அது அப்புறம் பார்ப்போம். சோழி போடுற ஜோஷியர் இருப்பா, அவகிட்ட போய் பிரஷ்னம் கேட்டோன்னா, இப்போ பொண்ணுக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேனே இது ஓகேயா அப்படின்னா அவள் சோழி போட்டு பார்த்து ஜாதகத்தெலாம் பார்த்துட்டு சொல்லுவாள் இது ஓகே அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு பேர் பிரஷ்னம் கேட்குறதுன்னு பேர். எனிவே அதுலேயும் வந்து சொல்லிய கொஸ்டின். இங்கே பிரஷ்ன அப்படின்னாக்க கொஸ்டின், உத்தரம் அப்படின்னாக்கா அதனுடைய ஆன்சர். தட் ஜஸ்ட் கம்ஸ் ஆஃப்டர் த கொஸ்டின் விச் இஸ் ஆன்சர். பிரஷ்ன உத்தர ரத்ன மாளிகா. ரத்ன மாளிகான்னா என்ன அர்த்தம்? ரத்தனங்களால் ஆன மாலை. ரத்தனங்களால் ஆன மாலை, ரத்தனங்களால் ஆன மாலை. சரி, இப்போது அப்போ சங்கராச்சாரியார் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா, இட் இஸ் அ நெக்லஸ் விச் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். விலை உயர்ந்த ரத்தனங்களாகிய கேள்வி பதில்களாகிய ரத்தனங்களான அதால் தொடுக்கப்பட்ட ஒரு அழகான மாலை. இதுதான் இந்த டெக்ஸ்டனுடைய டைட்டிலுடைய அர்த்தம். பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாயா, மாளிகா. இது என்ன சொல்கிறாருங்க இந்த ஸ்லோகத்தில்? அமுயா இப்படிப்பட்ட இந்த பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாயா கண்டஸ்திதயா. கண்டஸ்திதயா என்ன சொல்கிறோன்னா, இந்த கேள்வி பதில்கள் இந்த டெக்ஸ்டில் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோமோ இதனுடைய இடம் எங்கே இருக்கணுமா? இதனுடைய இடம் வந்து கண்டத்தில் இருக்கணுமா. உன் பேர் என்ன? டக்குன்னு சுதர்ஷன் அப்படின்னு பேர் சொல்கிறான். அப்போது அந்த கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் உனக்கு எங்கே இருக்குது? டக்குன்னு சொன்னோன்னு எடுத்து சொல்கிறேன் இல்லையா? திருடலாமா கூடாதா? திருடக்கூடாது, டக்குன்னு சொல்கிறப்பார். அப்போது உன்னுடைய கண்டத்தில் வந்து ஒரு ரத்னம் வச்சுருக்க. என்ன ரத்னம் வச்சுருக்க? திருடக்கூடாது அப்படின்னு ஒரு ரத்னம் வச்சுருக்க. கேட்ட உடனே வருது இல்லையா? அந்த மாதிரி சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா, அமுயா பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாயா கண்டஸ்திதா. இந்த ஹோல் சப்ஜெக்ட் மேட்டர் நம்ம என்ன படிக்க போகிறோமோ கொஸ்டின் ஆன்சர்ஸை அதை வந்து ரெடிமேடாக கண்டத்தில் வச்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? புஸ்தகத்தில் வைக்காத, யூடியூப்பில் வைக்காத. புஸ்தகஸ்தித வித்யா பரஹஸ்தகதம் தனம் ந புனராகச்சதி. புஸ்தகத்தில் இருக்கிற புனராகச்சதி இல்லை, அது வந்து வியர்த்தம், அது வந்து பயன்படாது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. பரஹஸ்தகதம் தனம். இப்போது புஸ்தகத்தில் இருக்கிற வித்யா, புஸ்தகஸ்தித யா வித்யா பரஹஸ்தகதம் தனம், இது ரெண்டுமே முன்னூற்று கையில் இருக்கிற பணமும் புஸ்தகத்தில் இருக்கிற அறிவும் வந்து பயன்படாது. இது நமக்கு புரியறது இல்லையா? அந்த மாதிரி இங்கே சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா அப்படின்ற ரத்னத்தை வேற எங்கேயோ வச்சுடாத. எங்கே வச்சுக்கணுமா? கண்டஸ்திதயா. அப்படி கண்டஸ்திதயா அப்படி வச்சுட்டா என்ன கிடைக்குமா? திருஷ்ட அதிருஷ்ட சாதன பட்டியான். யூ வில் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்ஃபுல். என்ன ஸ்கில்ஃபுல்? வல்லவனாகி விடுவாய். எதில் வல்லவனாகி விடுவாய்? திருஷ்ட அதிருஷ்ட அர்த்த சாதனம். உனக்கு கண்ணால் காணப்படுகின்ற விஷயங்கள், கண்ணால் காணப்பட முடியாத விஷயங்கள் எதை அடையணும் என்று நினைக்கிறாயோ, அந்த மாஸ்க் விட்டுடுறியா? ஓ, இந்த மாஸ்க்கு நான் சொல்லலை இல்லையா?
பார்ப்பவை பார்த்தவைகள் எவையோ அவைகள் அடைவதற்காகவும், பார்க்காமல் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அடைவதற்காகவும் ஒருவனை பட்டியான், ஒருவனை மிகுந்த மிகுந்த வல்லவனாக ஆக்குவது இந்த பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா. யாருக்கு? எவன் இதை தன்னுடைய கண்டத்தில் அலங்கரித்து கொண்டு இருக்கிறானோ. இதை என்ன சொல்கிறான்னா ஒரு டபுள் நெகட்டிவில் சொல்கிறான். கஹ கலு நான் அலங்கரியதே, அதாவது கண்ணால் காணப்படுகின்ற காணப்பட முடியாத விஷயங்களை அடைவதற்கு வல்லமை கொண்டவன் எவனோ அப்படிப்பட்டவன் எவன் இதை தன்னுடைய கண்டத்தில் அணியாமல் இருப்பான் அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பைத்தியண்டா இதை இதை வேண்டான்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே இதை வேணும்னு சொல்லுவா. ஸோ பிரஷ்னோத்தர ரத்னமாலிகாவில் ஃபஸ்ட்டுவே ஒரு கொஸ்டினில் ஆரம்பித்தாலும் அது ஆக்சுவலி ஒரு கொஸ்டின் இல்லை, ஒரு ஆச்சரியமாக கேட்குறது. என்ன பைத்தியமாடா, பார்க்குற பொருளும் நமக்கு கிடைக்கிறோம், நம்ம நினச்சி நம்மளுக்கு தெரிஞ்ச பொருளும் நமக்கு கிடைக்கிறது, நமக்கு தெரியாத பல வஸ்துவும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை தரக்கூடிய இப்படிப்பட்ட பிரஷ்னோத்தர ரத்னமாலிகாயை யார் தான் தன்னுடைய கழுத்தில் போட்டுண்டு அலங்காரம் பார்க்க மாட்டா, அழகு பார்க்க மாட்டா அப்படின்னு கேட்குறது. இன் அதர் வேர்ட்ஸ், யாருக்கு திருஷ்ட அதிருஷ்ட அர்த்த சாதனத்தில் பட்டியானாக இருக்கணுமோ, பட்டியான் பட்டுகு அப்படின்னா ஸ்கில்ஃபுல் பர்சன் அப்படின்னு, பட்டஹா அப்படின்னா பொதுவாக துணியை சொல்லுவாள், இன்னொன்று பட்டு அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது எதை குறிக்கிறது அப்படின்னாக்க பட்டுத்துவம் அப்படின்னு சொல்லுவாள், ஸ்கில்ஃபுல்னஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த மாதிரி இருக்குது. அப்போது திருஷ்ட அதிருஷ்ட சாதனம் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் நம்ம வாழறதுக்கான சந்தோஷமான விஷயமும் இதில் இருக்கிறதுக்கும் இந்த விஷயத்துக்கும் இது சாதனமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வியை மட்டும் படிச்சுட்டு நம்ம இது பண்ணுவோம். ரெண்டாவது ஸ்லோகம். பகவன் கிமுபாதேயம் குருவச்சனம் ஹேயமபி ச கிம் அகார்யம் को गुरुः अधिगततत्त्व शिष्यहितायोध्यतः सततम् भगवन् किम् उपादेयम्. फर्स्ट क्वेश्चन என்ன? हे भगवन्, அதாவது இந்த கேள்வியை கேட்குறவா குருவிடத்தில் கேட்குற மாதிரியோ இல்லை பகவான்கிட்டயே கேட்குற மாதிரியோ வச்சுண்டு, கிம் உபாதேயம், எதை ஒரு நாளும் நம்ம மீறக்கூடாது அப்படின்னா குருவுடைய வச்சனம். ஏன் இங்கே எடுத்த உடனே குரு வச்சனத்தில் ஆரம்பிக்கிறார்? மீறினா என்ன ஆகும்? அப்போ குருனா யார்? இந்த விஷயத்தோட இந்த டெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸோட ஆரம்பிக்கிறது. அந்த விஷயத்தை நம்ம நாளையிலேருந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி